குழம்புக்கு வேறு ஃப்ரைக்கு வேறுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் செஞ்சுருவோம். இல்லை குழம்புக்கு வேறு மீன் எடுக்கணுன்னாலும் சொல்கிறேன். ஆற்று மீன் தனியாக இருக்குது, எடுத்துக்கலாம். இல்லை தலைவால் போட்டு குழம்பு வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி இருக்குது, சிக்கன் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி இங்கே சமைக்கிறதுக்கு அந்த புளி எண்ணெய் தான் வந்து பயன்படுத்துவாங்க. நீங்கள் எண்ணெயை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த எண்ணெய் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மீன் வாங்கி கொடுத்த உடனே அம்மியில் தானே அரைச்சி செய்கிறோம். மீன் வந்து வெங்காயம், தக்காளி, புளி எல்லாத்தையும் கருவேப்பிலை தலை, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு வதக்கிடுவோம். பொதுவாக இங்கே ஆற்று தண்ணியில் தான் மீனை கழுவி அதே தண்ணியிலே வந்து சமைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அப்படி பண்ணலாம் கூட. ஆனால் இவங்க வந்து டேங்க்ல இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் தான் வந்து சமைச்சு தருவாங்க. இல்லை நம்மளுக்கு மினரல் வாட்டரில் தான் சமைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 5 லிட்டர் தண்ணி கேன் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த தண்ணியிலே சூப்பராக நம்மளுக்கு வந்து சமைச்சு கொடுத்துருவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடுகு, இது வெந்தயம் போட்டு தாளித்து மசாலா, ஆட்டின மசாலா எடுத்து ஊற்றிப்போம். ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு தேவையான மீன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா. குழம்பு வச்சு கொடுத்துருவோம். அவங்க நல்லா கொடுத்துருவோம். அவங்களுக்கு பீஸ் எவ்வளோன்னு எண்ணி கொடுத்துருவோம். இங்கே வந்து மசாஜ் இருக்குது, போட்டிங் இருக்குது, சமையல். ஃபஸ்ட்டு சமையல் வாங்கி கொடுத்துட்டு போனீங்கன்னா போயிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கு மசாஜ் பண்ணி வர்றதுக்குள்ளே குளிச்சுட்டு வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஃப்ரை மட்டும் சூடாக கொடுத்துருவேன். சரிங்களா? நீங்கள் வர்றதுக்கு ஒரு 1/2 hour இருக்கும்போது சொன்னீங்கன்னா ஃப்ரை மட்டும் அது வரைக்கும் மசாலா ஊறும். சாப்பாடு, குழம்பு, ரசம் இதெல்லாம் ரெடி ஆயிரும். அம்மியில் அரைச்சி செய்கிறது நல்லா இருக்குன்னா யார் வந்தாலும் சரி, நம்பர் கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். செஞ்சு தர நல்லாயிருக்கும்.